தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பேசியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அதற்காக அதிமுக கூட்டணிக்கு வருமாறு விஜய் மற்றும் சீமானுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருப்பது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இணைந்துள்ள அதிமுக, பாஜக ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த வேண்டுமென நோக்கத்துடன் கூட்டணிக்குள் கட்சிகளை சேர்க்கும் முயற்சியில் களமிறங்கியுள்ளன. அந்த வகையில் தங்களது கூட்டணிக்கு வந்தால் ரத்தின கம்பள வரவேற்பு அளிக்கப்படும் என தனது சுற்றுப்பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது கூட்டணியில் சேர வேண்டுமென பழனிசாமி விரும்புவதை இது காட்டுவதாக பேசப்பட்டது. எனினும் பழனிசாமியின் அழைப்பை இடதுசாரிகளும் விசிகாவினரும் நிராகரித்து விட்டனர். கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டு அந்த கூட்டணியில தொடர வேணும். சிந்திச்சு பாருங்க. எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இப்படியான நிலையில்தான் பிரபல ஆங்கில நாளிதழுக்கு பழனிசாமி அளித்துள்ள பேட்டியில் தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவை வீழ்த்தும் நோக்கத்துடன் இருப்பதால் கூட்டணிக்கான அழைப்பு அவர்களுக்கும் பொருந்தும் என மறைமுகமாக தனது விருப்பத்தை வெளிக்காட்டியுள்ளார். தாவேகா உடனான எதிர்கால கூட்டணி பேச்சுக்கான கதவை திறந்துவிட்டிருக்கும் பழனிசாமி மறுபுறம் சீமானுக்கும் வலையை வீசுவது போல் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். சீமானின் நாம் தமிழர் கட்சி பற்றிய கேள்விக்கு ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற பதிலை மீண்டும் தெரிவித்த பழனிசாமி, தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தெளிவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கும் நிலையில் பழனிசாமியின் இந்த மறைமுக அழைப்பு எந்தெந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இனிவரும் நாட்களில் தமிழக அரசியல் களம் புதிய அணி சேர்க்கைகளுக்கும் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் சாட்சியமாக இருக்கும் என்பதில் மட்டும் சந்தேகம் இல்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.